அனைவருக்கும் வணக்கம். நம பகவதி ஏகத்தம் சட்டாஸ்தி மகா நம்பதர உச்சிஷ்ட மகாத்மே ஆம் கிரம் ஹிம் கம் கேஸ்வ மகாகணபதியுடைய அனுகிரகத்தால் பாலத்தர் திருவிழால் முருகர் பெருமான் ஆசை கொண்டு கடகராசிக்கு உண்டான இந்த வாரத்துக்கு உண்டான பலன் 28/6/2026 முதல் 4/7/2026 வரை, ஜூன் மாதம் 26 முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்குண்டான கடகராசிக்கு உண்டான பலன். உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து நீசத்தோடு இந்த வாரம் தொடக்கம். இந்த வாரம் தொடக்கத்திலே உங்கள் ராசிநாதன் நீசம். இருப்பினும் உங்கள் ராசியில் சுக்கிரன் குரு அமர்ந்து 8ஆம் இடத்தில் ராகு கலப்படமாக உள்ளார். ஆகவே மந்த நிலை நீடிக்கும். ஒரு வேகமாக செயல்படுத்த முடியாது. நம்ம செயல் செய்யணும், ஒரு காரியம் செய்யணும், ஒரு காரியம் நடத்தி கொள்ளணும், ஒரு நபரை சந்திக்கணும்னா அந்த வேகத்தை கொடுக்காது. போகிற வரைக்கும் ஒரு எண்ணம், அங்கே போய் அமர்ந்த பிறகு ஒரு எண்ணமாக மாறும். ஆகவே நம்ம என்ன பேசணும்னு நினச்சிட்டு போனோமோ அது மறைக்கப்படும். இந்த கடகராசிக்காரர் நிச்சயமாக போன வாரம் தான் அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்யும். ஆகவே இந்த வாரத்தில் சற்று மனதில் தெம்பு வரவழைத்து கொண்டு எதைக்காண்டி நம்ம ஒரு நோக்கி ஒரு வேலைக்காண்டி போனோமோ அந்த வேலை முடிக்கிறதுக்கு உண்டான தருணம் நெருங்கி வரணும். அது உருவாக்கி கொள்ள வேண்டிய தருணம் இது. அதனால் மனதில் ஒரு சலசலப்பு இல்லாமல் இருக்கணும். ஜென்மத்தில் குரு, அஷ்டாங்கத்தில் ராகு, 12ஆம் இடத்துல புத பகவான் வக்ரத்தோட ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். அது மட்டும் அல்லாது சூரியன் 2ஆம் அதிபதி தனம் வாக்கு குடும்பஸ்தானமே 12ல் மறைவு. அப்போ தன பிராத்தத்தை குறைப்பார் புதனோட சேர்ந்து. அப்போ குரு ஜென்மகுரு என்ன, ஜென்மகுரு ஜென்மத்தை பாழாக்குவார். இப்போ சுக்கிரன் சேர்ந்தா என்ன செய்வார்? மந்தமாகவே வேலை செய்வார். இப்போ குரு உச்சம், சுக்கிரன் பகையாக இருப்பதால் கடகராசிக்கு அதே பொருளாதார ரீதி நம்ம சற்று நிதானமாக கவனமாக முடிவெடுத்து கொள்ள வேண்டிய காலகட்டம். எந்த விஷயமாக இருந்தாலும் பெரிய பெரிய சவால்களை சந்தித்த பின் தான் உங்களுக்கு நிறைவேறும் இந்த வாரத்தில். அதனால் சவால் என்றாலே உங்களுக்கு புரியும். எது சொன்னாலும் அடுத்தவங்க உங்களுக்கு தடங்கல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அது கண்டு கொள்ளாமல் நம்முடைய லட்சியமே இது அப்படின்னு சொல்லி நீங்கள் அடி எடுத்து வைத்து கொண்டே இருப்பீங்க. அந்த அடி எடுத்து வைக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு இருப்பதால் ஓரளவு ஜெயிப்பீங்க. ஏதேனும் ஒரு செய்யணும் அப்படின்னு சொன்னாலே இதெல்லாம் செய்யாத அது செய்யாதுன்னு சொல்லி அடுத்தவங்களை மனதில் ஒரு சலசலப்பு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆகவே அந்த நாள் நம்மளுக்கு பல விதத்தில் மன உளைச்சல் கொடுக்கும். புதிய புதிய திட்டங்கள் உங்களுக்கு மனதில் உதயமாகக்கூடிய காலம். புதிய புதிய திட்டங்கள் சுக்கிரன் சேர்ந்திருப்பதால் கடகராசிக்கு, செவ்வாய் லாபஸ்தானத்தில் இயங்குவதால் புதிய புதிய திட்டங்கள். அதே போல் சனி பகவான் 9ஆம் இடத்துல உடனே செய்து முடிக்கணுங்கிற மன ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய காலம். இருப்பினும் அந்த புதிய திட்டத்தை சற்று தள்ளி வைப்பதே சிறந்தது. உடனே செய்து முடிக்காமல் அந்த புதிய திட்டம் என்ன ஏதுங்கிறது அந்த ஆழமாக அந்த புதிய திட்டத்தை மனதில் வாங்கி கொண்டு அலுவலகத்தில் நீங்கள் பேசி முடிவீடு செய்து கொள்ள வேண்டும். உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் நீங்கள் செவனே செய்து முடிப்பீங்க. எந்த பொறுப்பு, இந்த பொறுப்பு என்கிட்ட இருக்குது, நான் ஒரு சூப்பர்வைசர், நான் ஒரு மேனேஜர், நான் அசிஸ்டண்ட் மேனேஜர், அத்தனையும் நீங்கள் சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய நபர்களே. இருப்பினும் அது 1, 2 உங்களுக்கு குறைபாடாகவே தோணும். ஆகவே சக ஊழியர்கிட்டையும் சரி, மேலதிகாரிகிட்டையும் சரி, உங்கள் ஓனர்கிட்டையும் சரி தன்மையாகவே நடந்து கொண்டாலே போதுமானது. நீங்கள் ஒரு அரசு துறையில் வேலை செய்து கொண்டு இருக்கவர்கள் மேலதிகாரிகிட்ட சற்று பக்குவமாக பேசிக்கொள்ளணும். அரசாங்கத்தில் நான் வேலை செய்கிறேன், கவர்மெண்ட் வேலை, உங்கள் மேலதிகாரிகிட்ட அனுசரித்து போகிறது சிறந்தது. அதே போல் இராணுவத்தில் வேலை செய்கிறவங்க, மிலிட்ரியில் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க, போலீஸ் துறையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதே போல் தான்.
மன அமைதியே தேவை உங்களுக்கு. பொறுமை பொறுமை பொறுமை. எத்தனை நாள் தான் பொறுமையாக இருக்கிறது? இந்த கடகராசிகளுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி, இன்னும் ராகு அஷ்டமத்திலே இருப்பதால் சனி மட்டும் விடுதலை. இப்போ எத்தனை நாள் பொறுமையாக இருக்கிறது? ஜென்மத்திலே வேற குரு வேற அமர்ந்து. அதனால் எவ்வளவு தூரம் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்களோ அவ்வளோ நன்மையே செய்யும். உங்கள் ராசியில் அடங்கிய நட்சத்திரம் யார்? புனர்பூஷம், ஆயில்யம், பூச நட்சத்திரம். அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தேவதை வழிபாடு செய்து வர வர உங்களுக்கு நன்மை நடக்கும். ஆகவே நாகத்துக்கு பூஜை செய்து வர்றது சிறந்தது. குடும்ப அமைதி காக்கணும், வாக்குவாதத்தை தவிர்க்கணும். எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் மௌனத்தோடு இருப்பதே இந்த வாரம் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். சொல்லும் செல்லும் செல்லும் செயலும் நம்மளுக்கு சரியாக இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம பேசுகிற பேச்சும் நம்ம செய்கிற வேலை சரியான முறையில் அமர்ந்தால், அந்த வேலை நல்ல படியாக அமைந்து விட்டால் நம்மளுக்கு அனைத்து துறையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு அக்கறை எடுத்துக்கொண்டு நான் குடும்பத்தில் பேசணும்னு சொன்னால் அதுவே தவறாக பிறர் புரிந்து கொள்வார்கள். ஆகவே குடும்ப உறுப்பினர்கிட்ட, அதுவும் நம்ம குழந்தைகிட்ட சற்று ஜாக்கிரதையாக பேசணும். தோல் மேலே வளர்ந்த பிள்ளைங்க அதிகாரம் பண்ணக்கூடாது. ஒரு சிறு குழந்தைன்னா நம்மளுக்கு பக்குவம் தெரியாது, நம்ம அடித்தாலும் வாங்கிக்குவாங்க. ஆனால் தோல் மேலே வளர்ந்த பிள்ளைங்கள்ட்ட நம்ம பக்குவமாக நடந்து கொண்டு அறிவுரை சொல்ல சொல்லி தேவையில்லாத பேசி அவங்களுக்கு மன டென்ஷன் ஆக்கி நம்மகிட்ட பேசாத அளவுக்கு நம்மளுக்கு கொண்டு போயிடும். அந்த மனம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வேகம் கொடுக்குது இல்லையா? ஜென்ம குரு அஷ்டமத்தில் ராகு இருக்கிறனால அட்வைஸ் பண்ணுற சொல்லி தவறாக புரிவாங்க அடுத்தவங்க. ஆகவே நம்ம பிள்ளைங்கிட்ட முதல்ல ஜாக்கிரதையாக இருக்கணும். இதனால் நிதி நிலையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகள் தவிர்ப்பது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது சிறந்தது. வேலை செய்கிற இடத்துல புதிய கடன்கள் வாங்காமல் இருப்பது சிறந்தது. அப்போ வேலை செய்கிற இடத்துல நான் கடன் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த கடன் வந்து நிற்கும். 6ஆம் அதிபதி சனி பகவான் 9ல் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் அதிபதி சனி, 6ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியில் அமர்ந்தால் புதிய கடன்கள் வாங்கக்கூடாது. ஆனால் முதலீடு செய்து கொள்ளலாம், அதுவும் நல்ல ஒரு தருணம். ஆனால் இருப்பினும் அந்த முதலீடு செய்கிறது நல்ல கவனமாக செயல்பட்டாலே போதுமானது. ஆரோக்கியத்தில் உணவு விஷயத்தில் கவனம் செலுத்தணும். உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்றதுக்கும் தியான பயிற்சி மேற்கொள்வது, சீரான உணவு உட்கொள்வது சிறந்ததாக இருக்கும். ஆகவே தினசரி நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்து வந்தாலே உங்களுக்கு போதுமானது. காலையில் எந்திரிச்ச உடனே குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். ஜென்ம குருவாக சுக்கரனோட சேர்ந்து இருப்பது, ராகு அதிலே 8ஆம் இடத்துல இருப்பதால் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி ஜீவ சமாதி உள்ள மகான்களை சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வர ஓரளவு உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாரமாக அமையும். ஆகவே தடைகள் அனைத்தும் தகர்ந்து நல்ல ஒரு வழி கிடைக்கும். அப்படின்னா குரு சமாதியில் போய் அமர்ந்து தியான பயிற்சி மேற்கொண்டு அல்லது மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு நெய் தீபம் ஏற்றி நவகிரகத்தில் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வர உங்களுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கும். ஆகவே ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். நிதி நிலையில எதிர்பாராத சிக்கலிருந்து தவிக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் நம்ம சிறப்பாக அமைத்து கொள்ளணும். தொழில் செய்து கொண்டு இருக்கிறோம் அல்ல வியாபாரம் செய்து கொண்டு இருக்கணும்னு அதுலேயும் சற்று பொறுமையாக இருந்து வரணும். ஆக எல்லாத்துலேயும் நான் எத்தனை காலம் பொறுமையாங்கிறது யோசிக்காமல் மௌனமே சம்மதம்ங்கிற மாதிரி நீங்கள் நடந்து கொண்டாலே வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்று வாழலாம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.